அவங்க கார்ப்பரேட்டுகளுக்காக ஆட்சி நடத்தக்கூடியவர்கள், மக்களுக்காக ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் இல்லை. இத்தனை பேருமே ஆன்டி நேஷனல் நக்சலைட் தான். மத ரீதியான அரசியல். எந்த திட்டத்துக்கும் மாநில மொழியில பேர் வைக்க மாட்டாங்க. தங்களுடைய மண்ணை மீட்டெடுக்க வேண்டும், உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடுகிறார்களோ அங்கெல்லாம் சென்று அந்த மக்களோடு நின்று போராடியவர் தான் ஸ்டேன் சுவாமி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு போராளியை பெற்றெடுத்த இந்த பெருமை மிகு மண். ஆனால் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாசிச பாஜக அரசு அவங்க கார்ப்பரேட்டுகளுக்காக ஆட்சி நடத்தக்கூடியவர்கள், மக்களுக்காக ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் இல்லை. அதனால கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக, அரசிற்கு எதிராக எந்த குரல் எழுப்பப்பட்டாலும் அந்த குரலை நசுக்கி எறிய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அவர்கள் அதே எண்ணத்தோடு காத்து நின்றார்கள். ஸ்டேன் சுவாமி ஒரு வீடியோல சொல்றாங்க, எந்த பீமா கரேகான் வழக்கிலே அவர் இணைக்கப்பட்டாரோ அங்கே நடந்த சதிக்கு அவர் பின்புலமாக இருந்தார் என்று சொல்லப்பட்டதோ அந்த ஊருக்கு நான் போனது கூட கிடையாதுங்கிறார். ஆனா இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பெருமை மிகு வார்த்தை ஆன்டி நேஷனல் நக்சலைட், அர்பன் நக்சல். யார் அவங்களை ஏற்றி கேள்வி கேட்டாலும் இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஆன்டி நேஷனல்ஸ், ஆன்டி நக்சலைட் தான் அவங்களை பொறுத்த வரைக்கும். நீங்களும் தான். இப்படிப்பட்ட இந்த நிலையிலே தான் மத ரீதியான அரசியல், ஜாதியை கொண்டு வந்து ஒரு அரசியல், மக்களை எப்படியெல்லாம் பிரித்தாள முடியும், மக்களை எல்லாம் எப்படி அச்சுறுத்தி ஒரு அரசியலை நிகழ்த்தி காட்டிவிட முடியும் என்று, அது சட்டங்களாக இருக்கட்டும், மக்களுக்கு எதிரான திட்டங்களாக இருக்கட்டும், அவங்க திட்டங்கள் கொண்டு வருவாங்க. அந்த திட்டம் என்னன்னு நமக்கு புரியதே பெரும்பாடு. ஏன்னா எந்த திட்டத்துக்கும் மாநில மொழியில பேர் வைக்க மாட்டாங்க, எந்த திட்டத்துக்கும் ஆங்கிலத்தில் பேர் வைக்க மாட்டாங்க. நானே ஒரு கமிட்டியோட சேர்பர்சனா இருக்கேன். அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு அந்த மீட்டிங்கை நடத்துறதுக்குள்ள நமக்கே பெரிய தலை சுத்திரும். ஏன்னா அது என்ன மொழின்னு எனக்கு தெரியாது, அதோடைய அர்த்தம் என்னன்னு தெரியாது. திடீர்னு போஷான்னுவாங்க, கிசான்னுவாங்க, யார் அவங்க என்னன்னே நமக்கு தெரியாது. இப்படி அவங்க கொண்டு வரக்கூடிய சட்டங்கள், சட்டத்துக்கெல்லாம் பேர் மாத்தினாங்க. சமஸ்கிருதத்தில், ஹிந்தியில. நான் வழக்கறிஞர்களிடம் கேட்டேன், என்ன மாத்தம் கொண்டு வந்திருக்காங்க சட்டங்கள்ல, புதுசா பில்லு கொண்டு வந்தாங்கன்னு. எனக்கு முதல்ல அது என்ன பில்லுன்னு புரியட்டும், அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நான்.